மகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது அழகரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேது கிட்ட, இங்க பாரிய சேது, இன்னைக்கு காட்டச்சி அம்மன் கோவில் பூசாரி அம்மா இருக்காங்க இல்லையா, வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீ எங்கேயும் போயிடாதப்பா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்றீங்க, அவங்க எப்படி இங்க வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லப்பா உனக்கு குழந்தை பிறந்திருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல, அதனால தான் குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. சரிங்கப்பா, அந்த அம்மனை பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் இல்லை, அந்த அம்மனோட பூசாரியாவது நம்ம வீட்டுக்கு வராங்களேப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து காட்டச்சி அம்மனும் வாசலில் வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே நம்ம மலர் இருந்துட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம ராஜாங்க அந்த அம்மாவை பார்த்துட்டு, வாங்கம்மா வாங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே எல்லாருமே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா ஆச்சு, எதுக்காக எல்லாரையும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நான் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேனேன்னு நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா இந்த வீட்டில் பெரிய நாடகம் நடந்திருக்கு, அந்த நாடகத்தால் இந்த வீட்டு மருமக இந்த வீட்டை விட்டு போயிருப்பா, ஆனால் இந்த வீட்டு மருமகளால் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவே இல்லை, அந்த பொண்ணு மேலே ஒரு அபாண்டமான பழியை போட்டு அவளை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்கம், சேது, ஈஸ்வரி, சித்ரா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்னமாமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலம்மா, எங்க வீட்டுக்கு மருமக இந்த வீட்டை விட்டு போனது உண்மைதான், ஆனா அவ பெரிய தப்பு பண்ணதுனால என்னோட பையன் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க, நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இந்த வீட்டோட மகாலட்சுமியே இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க, அவ மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க தெரியாம பேசுறீங்கம்மா, நடந்ததெல்லாம் தெரிஞ்சா நீங்க இப்படியெல்லாம் பேசவே மாட்டீங்க, நடந்தது எல்லாமே எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா, தெரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைம்மா, என்னோட அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட அடி வாங்கினதுக்கும் எங்கள் அப்பாவோட பதவி பறி போனதுக்கும் எங்கள் அப்பா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றதுக்கும் காரணம் அவ தான். பெரியவங்க பேச்சை கேட்காம அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா, அதனால தான் அவள் திமிர அடங்கட்டுமேனு வீட்டை விட்டு துரத்துனா, வீட்டை விட்டு போயும் அவளோட திருமுறை அடங்கலை, அவள் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனால தான்மா அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, உன்னோட வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சு நீ இனிமே அந்த தப்பை திருத்தவே முடியாத நிலைமையில இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லவும், அங்கே இருக்கிற மோகனாக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இங்கே பாருங்கம்மா, இப்போ சேதுவோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, இல்லை நல்லா இருக்காதுன்னு சொல்றீங்களா, இப்போ சேதுவோ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணும் சேதுவும் சேர்ந்து சந்தோஷமா தானே வாழ்க்கையில வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லம்மா, ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழவே மாட்டாங்க, இந்த வீட்டுக்கு புதுசா வந்த மருமகளால பெரிய அசிங்கமும் அவமானமும் வந்து தேடி கொடுக்க போறாவ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என்னங்கம்மா, நீங்க வந்ததுல இருந்து ஐஸ்வர்யாவை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் தப்பு பண்ணிட்டு இந்த வீட்டு மருமக மேல பொய்யான ஒரு பழியை தூக்கி போட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்புன மாதிரியே பேசுறீங்க. ஆமா, நீங்க தப்பான பழியை போட்டு தான் அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க, இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லவும், இதுதான் உண்மைனா இதுக்கு ஆதாரம் என்ன வச்சிருக்கீங்க நீங்க, இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, ஈஸ்வரி, ஏற்கனவே ஒரு முறை வீட்டுக்கு வந்தப்போ இந்த அம்மாவை நீ அசிங்கப்படுத்தினது பத்தாதா, திரும்ப எதுக்காக அந்த அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, மற்றவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி தான் உனக்கு பேச தெரியுமா, இங்க பாருங்க மாமா, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு அமைதியாவே இருக்கோம், இங்க நடந்தது என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, தெரியாம இப்படியெல்லாம்
மாதிரிலாம் பேசலாமா? அது தப்பு தானே மாமா. அது மட்டும் இல்லாம சேதுவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ மாட்டாங்களாம். ஐஸ்வர்யாவால இந்த வீட்டுக்கு பெரிய அவமானமோ அசிங்கமோ தேடி தர போறாளாம். இதெல்லாம் என்ன பேச்சா இருக்குது சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டா என்ன கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா உனக்கு ஆதாரம் தானே தேவை, கண்டிப்பா நான் ஆதாரத்தை கொடுக்குறேன். ஆதாரத்தை கொடுத்துட்டா இந்த வீட்டில் இருக்கிறவங்க, இந்த வீட்டில் தப்பு பண்ணவங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போற மாதிரியும் இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரவே முடியாத மாதிரியும் ஆயிடுமா. அதனால தான் யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சூசகமா உங்ககிட்ட சொல்றேன். நான் எதுவுமே புரிஞ்சுக்கலனா அப்புறம் உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த ஆதாரத்தை காட்டுங்கம்மா. நாங்க இந்த வீட்டு மருமகளை தப்பான ஒரு பழிய போட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டோன்னு நீங்க சொல்றீங்க. அதனால என்ன தப்பான பழியை நாங்கள் போட்டோம், நாங்கள் செய்யாத அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தப்பான ஒரு விஷயத்த செஞ்சதுனால இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவமானமும் வந்துச்சு தெரியுங்களா. அதனால தான் என்னோட பையன் இவ்வளோ கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, உன் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, நீ ஆதாரம் வேணும்னு கேட்ட இல்லைப்பா, நீ போய் பூஜை ரூமில் போய் வெத்தலையும் மையும் இருந்தால் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம சேது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே ரொம்பவே திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பா இங்க பாருங்கப்பா, அந்த பூசாரி அம்மா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலப்பா, நான் தப்பான பழிய போட்டு தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருப்பா சேது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, முதல்ல அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நான் வெத்தலையை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு வெத்தலையும் மையும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம ராஜாங்க வந்துட்டு அந்த வெத்தலையும் மையும் காட்டுச்சி அம்மன் பூசாரி அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இங்கே பாருங்கம்மா, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காட்டுச்சி அம்மன் இருந்துட்டு வெத்தலையில் மை போட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் யார் இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்களோ, எந்த காரணத்துக்காக அனுப்புனீங்களோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வெத்தலையை ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு சிமட்டாமல் பார்த்துக்கிட்டே இருங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இந்த வெத்தலையில் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருக்குமே அப்படியே படன்னு ஆயிடுது. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணுமே அப்படின்னு ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் பார்த்து உங்கள் மனசு தான் கஷ்டப்படும், அதனால் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருக்கணுமா, என்னம்மா இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலிங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரடி, நீ தாண்டி கேள்வி கேட்ட, என்ன ஆதாரம்னு கேட்டல, அதே மாதிரி ஆதாரத்தை கேட்டிருக்காங்க, அந்த ஆதாரத்தை நான் கொடுத்தே ஆகணும்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஈஸ்வரி கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த வெத்தலையும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கவும் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நம்ம ராஜாங்கத்தோட ஃபேஸ் மாற நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்டேம்மா, நம்ம பண்ண தப்பு எல்லாமே அந்த வெத்தலையில் தெரிஞ்சிருமாமா, தமிழ்ச்செல்வியை நம்ம தான் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு அந்த வெத்தலையில் தெரிஞ்சுட்டா என்னம்மா பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களாம்மா, இந்த வீட்டை விட்டு அனுப்பினா நம்ம எங்கம்மா போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரடி, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கையா, நீயே இப்படி பதட்டப்பட்டு மாட்டி விட்டுருவ போலே, கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ராவை திட்டிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா அந்த வெத்தலையில் என்னதான் தெரியுதுப்பா, உங்களோட ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கு, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேது இங்கே பாரு சேது, நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சேதுவோட ரியாக்ஷனும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த வெத்தலையை பார்த்து நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம், என்னதான் ஆச்சுங்க, அந்த வெத்தலையில் என்னதான் தெரியுது, தமிழ்ச்செல்வி தான் இது எல்லாத்தையுமே பண்ணான்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இல்லை மோகனா, இது எல்லா தப்புமே பண்ணது இந்த வீட்டில் இருக்கிறவங்க, தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணலை, தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணாம தான் அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம், அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்படி அவளை ஒரு தப்பான முடிவை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேர்ந்துட்டு, ஐயோ கடவுளே, அப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் பொறுமையா இருந்திருக்கணும்,
அப்பதான் சொன்ன மாதிரியே நான் பொறுமையாக இருந்திருந்தேன்னா என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. என்னோட குழந்தைங்கள பிரிஞ்சிருக்கிற கஷ்டமும் எனக்கு இருந்திருக்காது இல்லைப்பா. இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியவன். இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னமாவும் இங்கே நிற்கிறாங்களே இவங்க 3 பேரும் தான் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட காடுச்சாமன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் தான் சொன்னேன்ல, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஆதாரத்தோடு நிரூபிச்சா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லையா? கண்டிப்பா இந்த விஷயத்தால இந்த தப்பு பண்ணவங்க இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னென்ன என்னென்ன நடக்குது இங்க, இந்த தப்பெல்லாம் பண்ணது யாரு? தமிழ்ச்செல்வி தப்பு பண்ணலைன்னா அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்ன மாமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க இங்க பாரு ஈஸ்வரி, நீ தான் இது எல்லா தப்புமே பண்ணியிருக்க. உன்னால தான் இது எல்லா விஷயமும் நடந்திருக்கு. எப்படி உன்னால இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமா என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல என்ன பதில் சொல்றோன்னு கூட தெரியாம, மாமா அது வந்து மாமா இது வந்து மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்டு மருமகளை ஒரு தப்பான பழிய போட்டு தான் இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருக்கோம். அவ எத்தனையோ முறை எங்க கிட்ட சொன்னா, ஆனா நாங்க தான் எதுவுமே கேட்காம அவளோட பேச்சை நாங்க மதிப்பு கொடுக்காம அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம். திரும்பவும் அவ இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஏதாவது பண்ண முடியாமாமா, ஏதாவது பரிகாரம்ன்றது ஒண்ணு இருக்குதாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான், கண்டிப்பா அந்த மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு இனிமே வரவே மாட்டா. அவளை ரொம்ப காயப்படுத்தி வீட்டுக்கு விட்டு அனுப்பியிருக்கீங்க. இது ஒரு தடவை மட்டும் இல்லை, இதோட 3வது தடவை அவளை ரொம்ப காயப்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா அவ திரும்ப வரவும் மாட்டா. ரொம்ப வைராகியமா இருப்பா. தன்னோட சுயமரியாதையை காப்பாற்றணும்னு நினைப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க, இங்க நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலைன்னா இந்த வீட்டில் யாருங்க பண்ணது? ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நான் எதுவுமே பண்ண கிடையாது மாமா. இது எல்லாத்துக்கும் அந்த தமிழ்ச்செல்வி தான் காரணம். தமிழ்ச்செல்வி தான் இது எல்லாத்தையும் இந்த அம்மா கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பா போல. அதனாலதான் இந்த அம்மாவும் அதே மாதிரி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம ஈஸ்வரியோட கோவத்துக்கு ஆளாகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு சேது, நீயாவது என்ன நம்ப சேது, உன்னோட அம்மா இடத்துல நான் இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ உனக்கு எப்படி இவ்வளோ பெரிய துரோகத்தை நான் பண்ணுவேன்? சத்தியமா நான் பண்ணல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து அப்படியே அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, உன்னோட வாழ்க்கையில நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உனக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனா நான் உனக்கு எந்த ஒரு புத்திமதியும் சொல்லாம உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சுட்டேனே. இப்போ உன்னோட வாழ்க்கையை திருத்தவே முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்கம்மா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்து அதை பண்ணனா கண்டிப்பா என்னோட வீட்டு மருமக இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த கடவுளால் மட்டும்தான் இது முடியும். கண்டிப்பா இப்போ வரைக்குமே இவங்க 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு தான் இவங்களோட விதியில எழுதியிருக்கு. இவங்களோட விதியை மாற்றணும்னா அந்த கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இந்த குடும்பம் உனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? எதுக்காக இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க? என் பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணா? உன்னோட பொண்ணுக்கும் உனக்கும் இந்த வீட்டில் ஒவ்வொன்றா பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண? உன்னால இப்போ எல்லாரோட நிம்மதியும் கெட்டுடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையும் போச்சு. அந்த சின்ன பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அவளோட மனசில் எவ்வளோ பெரிய தப்பான விதையை விதைச்சிருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்ப. உன்னை சும்மாவே விடமாட்டேன். உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும், மாமா இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க, பதவி
பறி போகும், நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடி வாங்குவீங்க, எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட உடனே மோகனா அந்த சாட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மோகனா கிட்ட சொல்லவும், மோகனாவும் அந்த சாட்டியை எடுத்துட்டு வந்து நம்ம ராஜாங்க கையில கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேருக்குமே அப்படி அடியே புழந்து கட்டிக்கிட்டே இருக்காரு. ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குதுன்னு 3 பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இந்த குடும்பம் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, அதுவும் இந்த மனுஷன் உனக்கு என்ன பாவம் பண்ணாரு, இவரோட முகத்தை பார்த்தா உனக்கு இப்படியெல்லாம் இவருக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுமா, அதுவும் சேதுவோட முகத்தை பாரு, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு, அவன் குழந்தைய இங்குக்கும் அங்குக்கும் தூக்கிட்டு போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எதுவும் நடக்காமல் இருந்திருந்தா 2 குழந்தைங்களும் இந்த வீட்டு வாரிசாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டது நீ, கொஞ்சம் கூட மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா ஈஸ்வரி உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ஈஸ்வரி தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காட்டச்சி அம்மன் பூசாரி அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு ராஜாங்கம், நீ மட்டும் இவங்கள இந்த வீட்லயே வச்சிருந்தனா கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிற எதுவுமே சரியா நடக்காது. இவங்களால தான் உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னோட குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ தப்பு பண்ணும்போது எல்லாம் உன்னை இந்த வீட்லயே வச்சு இந்த வீட்லயே இருக்க வச்சேன் பாத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை வீட்டை விட்டு அனுப்பி உனக்கு தண்டனை கொடுத்துருந்தா உனக்கு தப்பு பண்ண தோணிருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில நானும் தான் காரணம், அதனால எனக்கும் நான் தண்டனையை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா தன்னையே அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சேர்ந்து இருந்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம் நிறுத்துங்கப்பா, எதுக்காகப்பா உங்களையே நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களையே நீங்களே காயப்படுத்திக்காதீங்கப்பா, இங்க பாருங்கப்பா, பரவாயில்ல விடுங்க, நம்ம இனிமே நடக்க போறத பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி கிட்ட காலில் கையில விழுந்தாவது அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன், மன்னிக்கிற வரைக்கும் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இனிமே நம்ம என்ன செய்ய போகிறோம், தமிழ்ச்செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்ப கோபமா, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ தமிழ்ச்செல்விக்கு பண்ண துரோகத்துக்கு அவள் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டில் இனிமே காலடி எடுத்து வைக்கவே கூடாது, நல்லது கெட்டதுக்குன்னு எதுக்குமே இந்த வீட்டு வாசப்படியை கூட நீ மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், மாமா என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா, இந்த வீட்டை விட்டா நான் எங்க போவேன், இந்த வீட்டை விட்டா வெளியே எனக்கு எந்த உலகமும் தெரியாது, அப்படி இருக்கிறப்போ எப்படி மாமா என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவீங்க, என்னை வீட்டை விட்டெல்லாம் அனுப்பாதீங்க மாமா, இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருங்க மதனி, நீங்க பண்ணது கொஞ்சமாவது சரியா இருக்கா, என் அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, அதுவும் சேதோட முகத்தை பாருங்க, அவனோட முகத்தை பார்த்தா கூட அவனுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணணும்னு தோணுமா சொல்லுங்க, எப்படிங்க மதனி உங்களால இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க தாச்சி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நீங்க அமைதியா இருந்தாலே இங்க எந்த பிரச்சனையும் வராது, இங்க பாருங்க மதனி, நீங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க அமுக்கணி மாதிரி இருந்தீங்க பாத்தீங்களா, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு, சேதுக்கும் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணி தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்தி உன் அண்ணன் மகளவே நீங்க சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க அண்ணன் மகளை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தானே இவ்வளோ பெரிய பிளானும் பண்ணியிருக்கீங்க, இப்போதான் எனக்கு புரிய வருது, இங்கே பாரு சேது, நான் சொன்னனா இல்லையா, இந்த சொத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணத்தை ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் தள்ளி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் என்னோட பேச்சை யாருமே இந்த வீட்டில் மதிக்கவே இல்லை, இப்போ பார்த்தீங்களா அனுபவிக்கிறீங்க, இங்கே பாருங்கண்ணே, இதுக்கு மேலேயும் இவளை இந்த வீட்டிலேயே வச்சிருக்க கூடாது, இவளுக்கு டிவோர்ஸை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க மாமா, என்னாலலாம் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, நான் உங்க பொண்டாட்டி, இனிமே இந்த வீட்டு மருமகளா தான் இருக்க போறேன், என்னால இந்த வீட்டு மருமகளா மட்டும்தான் இருக்க முடியும், என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கும் பயங்கரக்கும் வந்து ஐஸ்வர்யாவை பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடி, நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாதுடி அப்படின்னு சொல்றாங்க. காட்டுச்சி அம்மன் வந்து சிரிக்கவும், இதை பார்த்த நம்ம
நம்ம ராஜாங்க இருந்துட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்காகம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாரியா சேதோ, நீ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டவே கிடையாதுயா, தாலி கட்டினது எல்லாம் இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணை கொஞ்சம் விசாரிச்சுங்கனாவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சேது இருந்துட்டு சித்ரா கிட்ட போயிட்டு, இங்க பாரு சித்ரா, அந்த பூசாரி அம்மா சொல்ற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு சேது, நீதான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டின, எதுவும் நடக்கல சேது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சித்ரா, காட்டச்சி அம்மன் பூசாரி அம்மா தெளிவா சொல்றாங்க, அங்க ஏதோ நடந்திருக்கு, ஒழுங்கு மரியாதை சொல்றியா இல்லையா, அப்பா அந்த ஜாட்டியை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளு 4 வெளுக்குறாங்க. சேதோ எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சேதோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு சேது, கல்யாண மண்டபத்துல அப்பத்தா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அப்பத்தா நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே நீ தாலி கட்டாம அதாவது ஐஸ்வர்யா கழுத்து வரைக்கும் தான் கொண்டு வந்த, அதுக்கப்புறம் நீ தாலி கட்டவே கிடையாது, அதிர்ச்சியில அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்துட்ட, அதுக்கப்புறம் நான் தான் உன் கையில இருந்து தாலியை வாங்கி 3 முடிச்சும் நான் தான் போட்டேன் சேது, என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே இருக்கவும், இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. சித்து என்ன சித்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ, இங்க பாரு சித்து, நீ போய் தானே சொல்ற, ஏன் சித்து என்னோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க, இங்க பாரு சித்து, நான் சேது மாமாவோட பொண்டாட்டி தான், இங்க பாரு சித்து, என்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடியாத சித்து அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஐஷோ, அங்க நடந்தது இதுதான், இந்த கல்யாணம் எங்க நடக்காம போயிடுமோன்னு பதட்டப்பட்டு தான் நான் சேது கையில இருந்து தாலியை வாங்கி நானே கட்டிட்டேன், என்னை மன்னிச்சிரும் ஐஷோ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு இப்பதான்ப்பா மனசு நிம்மதியாவே இருக்குது, இப்பதான் நானும் யோசிக்கிறேன், எனக்கும் அப்ப நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்குள்ளே இல்லப்பா, ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன், அந்த யோசனையிலேயே சித்ரா என் கையிலிருந்து தாலியை வாங்கினது கூட எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருடி, நான் உனக்கு புருஷனும் கிடையாது, நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு தாலி கட்டவே கிடையாது, இங்க பாருங்கம்மா, ரொம்ப 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 சந்தோஷமா நீங்க வீட்டுக்கு வந்ததுனால எவ்வளவு பெரிய உண்மையெல்லாம் இந்த வீட்டுல இருந்து வெளியே வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா, நீங்க மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருப்பா, உன்னோட குழந்தைங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன், ஆனா இந்த வீட்டை பார்த்த உடனே தான் இந்த வீட்டுல நடந்தது எல்லா சதிவேலையும் ஒரு பொண்ணு இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக எவ்வளோ கேவலமான திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது, அதனாலதான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சேன், இனிமே நான் வரேன்ப்பா அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட, இங்க பாரியா சேது, முதல்ல நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகலாம் வாயா அப்படின்னு கூப்பிடவும், இதை கேட்ட உடனே, அப்பா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்ப்பா, இந்த வீட்டில் அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது, முதல்ல இவங்களை வீட்டை விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு ஐஸ்வர்யாவும் நம்ம சித்ரா ஈஸ்வரி இவங்க 3 பேருமே அப்படி தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு போய் வெளியே விட்டுறாங்க. இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, எந்த ஒரு காரணத்தை கொண்டோ இந்த வீட்டு வாசப்படையை மிதிச்சிட்டீங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு நடக்கிறதே வேற. இங்க பாரிய சேதோ, இவங்க 3 பேரும் தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இவங்க 3 பேரையுமே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட கூட்டிட்டு போகலாம், கூட்டிட்டு போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம அப்படியே வெளியே விட்டுட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும், சரிங்கப்பா நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. எல்லாருமே போன உடனே 2 கார் வரதை பார்த்துட்டு நம்ம வசந்தி, செல்லப்பாண்டி, அப்பத்தா, அது நம்ம தமிழ்னு எல்லாருமே என்ன 2 கார் வருது அப்படின்னு ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய வீட்டுல இருந்து ஒருத்தர் விடாம வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம வசந்தி இருந்துட்டு, என்னங்க ஆச்சு, பெரிய வீட்டுல இருந்து எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இறங்கி வந்து நிக்கிறாங்க. நின்ற உடனே நம்ம வசந்தியும் செல்லப்பாண்டி, சம்மந்தி வாங்க, சம்மந்தி உள்ள வாங்க தம்பி அப்படின்னு எல்லாருமே உள்ள மரியாதையா கூப்பிடுறாங்க. இதை பார்த்த ராஜாங்க வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், நீ செய்யாத தப்புக்கு உனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கோம், மன்னிச்சிருமா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். இங்க பாருங்க ஐயா, நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருமா, நீ இந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தானே, அது நீ பண்ணலைன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுதுமா,
உன்னோட ஃபோனில் இருந்து ஐஸ்வர்யா தான் கால் பண்ணி உங்கள் அப்பா கிட்ட மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கா. இதுதான் நடந்திருக்கு. இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்கு. நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு எங்களுக்கு இப்போதாம்மா தெரிஞ்சது. இவங்க 3 பேரையும் உன்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு உன்னை காயப்படுத்தி நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். அது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட அப்பதான் இருந்துட்டு, அடே நான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த தானே உங்ககிட்ட சொல்லி தள்ளப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் சொல்கிறது யாரையும் கேட்காம இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு இப்போ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்குறீங்களா? உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு கூட மனசு வராதுடா, அவளுக்கு எப்படிடா மனசு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பதான் கேட்கவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கணும் தான். சேது விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இப்போ சொன்னதை கேட்காம நாங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறதுக்காக எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி போய் இது தமிழ்ச்செல்வியோட காலில் விழு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அந்த குடும்பத்தை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம